ஐயோ ஐயோ சுபத்ரா சுபத்ரா என்னம்மா என்னாச்சு? என்னம்மா அவனு இதுக்கு மேல அந்த சுந்தர் பையன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆயிட்டாமா. பெட்ல பெட்ஷீட் போட்டு தானே பாத்திருப்ப. ஆனா இவன் பெட்ல பூவையே பெட்ஷீட் மாதிரி ஃபுல்லா போட்டு வச்சிருக்காமா. அந்த கன்றாவி என்னால கண்ணால பார்க்கவே முடியலமா. அங்கே இருந்து ஓட்டம் பிடிச்சி இங்க ஓடி வந்துட்டமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சுந்தர் பையன் மீனாட்சி கிட்ட ரொமான்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறான். அத நினைச்சு பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்குமா. ஐஸ்வர்யா இருக்க வேண்டிய இடத்துல அந்த மீனாட்சி இருக்கிறத நினைச்சு பார்த்தாலே எனக்கு கோபம் பத்திக்கிட்டு வருதுமா. அம்மாடி, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமா. அம்மா, அந்த மீனாட்சியை வீட்டை விட்டு விரட்டுறது ஈஸி. ஆனா அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்னோட டார்கெட் எல்லாம் அந்த சக்தியை வீட்டை விட்டு விரட்டுறதுதான். அதுக்கான வேலையை பார்க்கணும். அம்மாடி, இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டமா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு சுந்தருக்கு மீனாட்சிக்கு மட்டும் இல்ல, சிவாவுக்கும் சக்திக்கும் தான். என்னம்மா சொல்ற? அட ஆமாமா, இந்த சுந்தர் பையன் இருக்கானே, பெட்ல கொட்டின பூல மிச்சம் இருக்கிற பூவை கூட நிறைய சிவா கிட்ட கொடுத்துட்டான். எனக்கு என்னமோ அந்த சிவா இன்னைக்கு அவகிட்ட லவ் சொல்றது இல்லாம ஐயோ ஃபர்ஸ்ட் நைட்டு சேர்த்து கொண்டாடிடுவான் போல இருக்கே. சிவா நிச்சயமா அதுக்கு ஒத்துக்க மாட்டான். ஆனா அந்த சக்தி சும்மா இருக்க மாட்டா. வீம்புக்குனே வம்பு கிழிப்பா. நம்ம எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணுமா. அட நீ கவலைப்படாத சுபத்ரா. இன்னைக்கு அந்த சக்தி சிவாவும் மீனாட்சி சுந்தரும் எப்படி ஒன்னா இருக்க போறாங்கன்னு பாத்துறேன். 2 ஜோடியையும் பிரிச்சு காட்டுறேன். அம்மா, சுந்தர் மீனாட்சியை பிரிக்கிறது முக்கியம் இல்ல. அவங்களை எப்ப வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஆனா அதுக்கு ஆணி வேறா இருக்கிற சக்தி சிவாவை பிரிக்கணும். அதுதான் முக்கியம். அம்மாடி, நீ கவலையே படாதமா. ஒரே கல்லுல 2 மாங்கா மாதிரி இன்னைக்கு நான் பண்ற பிளான்ல 2 பேருமே வெளியில வருவாங்க பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளான் பண்றேன்னு நீ எதுலயும் மாட்டிக்காத. சக்தி கிட்ட அடி வாங்கினது ஞாபகம் இருக்குல்ல? அவ கிடக்குறா வீடுமா. அவள எனக்கு தூசி மாதிரி சும்மா உப்புன்னு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தை போட்டு வை. இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு என் இளமைக்கு உணவு. பாயும் சூரியனை கடலுக்குள் கட்டி வை, இரவு தொடர்ந்திட இந்திரனை காவல் வை. இரவு பாட்டி டார்லிங், இன்னைக்கு எனக்கும் என் மாமாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு. அடி பாவி, ஐயோ என்ன பண்ணுவேன். இன்று முதல் இரவு நீ என் இளமைக்கு உணவு. பாத்தியம்மா பாத்தியம்மா, எப்படி மறைமுகமா பாடிட்டு போறா. அவ எங்கம்மா மறைமுகமா பாட்டு பாடினா? வேணும்னே வெறுப்பேத்திட்டு போறா. நீ கவலைப்படாதம்மா. இன்னைக்கு இந்த நாகலட்சுமி யாருன்னு பாரு. என்னடா அது, பூவெல்லாம் கொட்டி இருக்கு. ஹார்ட் டிசைன்லாம் போட்டிருக்கு. பூ அலங்காரம்லாம் புதுசா இருக்கே. ஒருவேளை சக்தியோட வேலையா இருக்குமோ? நம்ம லவ் பண்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்லையே இல்லையே, தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே. நம்ம தான் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றோமே. அப்புறம் எப்படி இதெல்லாம்? இவன் பால் சொம்போடெல்லாம் வர்றா. ஐயோ, இது சும்மாவே ஏதாவது ஒன்று பண்ணுவா. இதில் இந்த ஹார்ட் டிசைன்லாம் பார்த்தானா அவ்வளோதான், நம்மள ஒரு வழி பண்ணிடுவா. அல்ல சிவா, என்ன ஒரு மாதிரி பண்றாரு. அப்ப நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்.
இவன் என்ன ஸ்லோவா ஒரு டைப்பா மூமெண்ட்ல வரா? ஐயோ, தாப்பாலாம் போடுறாளே. ஏய், வேண்டாம், கையெல்லாம் கொண்டு வராத. ஏய் ஏய் ஏய், என்ன மாமா? ஒன்றும் இல்லையே, அப்புறம் ஏன் அப்படி பாக்குறீங்க? சும்மா தான் பார்க்குறேன். ஏன் பார்க்கக்கூடாதா? ஓ, பாருங்களே. அது என்ன சொம்புல? சொம்புலையா? அது வந்து குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி. தண்ணியா? நான் சிங்கா இருக்க. ஏ, நீ தண்ணிய எப்பவுமே பாட்டில்ல தானே எடுத்துட்டு வருவ. இன்னைக்கு என்ன சொம்புல? அது எல்லாம் வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ண போட்டிருக்கு, அதான் சொம்புல எடுத்துட்டு வந்தேன். ஓ, ம். கேட்கணும்னு நினைச்சேன். இது என்ன பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க? அது வந்து தூங்கறதுக்கு மாமா. யார் தூங்குறதுக்கு? வேற யாரு? ஏய், நீங்க மட்டும்தான். நான் மட்டும்தானே? அதுக்கு எதுக்கு இவ்வளவு பூவை கொட்டி வச்சிருக்க? ஐயா சாமி, இது ஒண்ணு நான் கொட்டல. மீனாட்சி அக்காவும் உங்க தங்கச்சி தாரணியும் வந்துதான் இதெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு போனாங்க. என்னவோ நீங்களும் நானும் இது வரைக்கும் பிரிஞ்சு படுத்ததே இல்லாத மாதிரி ஓவரா வந்து பில்டப்லாம் கொடுத்துட்டு போறாங்க. தலைக்காணி எடுத்து கொடுங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். இங்கேயும் அதேதான். இது வேற. ஏய், அந்த பொறையை சீக்கிரம் எடு, நான் தூங்கணும். எடுக்கிறேன். சின்ன தூங்கிட்டா. இவள என்ன பூ விழுந்திருக்கு? ஒருவேளை மாமாவா இருக்குமோ? இவரா இருக்காது, காத்துல விழுந்திருக்கும். சின்ன ரியாக்ஷன் கம்மியா இருக்கு. ரெண்டாவது வாட்டி விழுது. மாமா நல்லா தூங்கிட்டு இருக்காரு, வேற யாரு போட்டிருப்பா? காத்துல எப்படி இவ்வளவு பெரிய பூ விழுந்திருக்கும்?
காத்துல தான் விழுந்திருக்கும். இவராவது நம்ம மேல பூ போட்டு விளையாடுறதாவது. இந்நேரம் சுந்தரம் மீனாட்சி அக்காவும் சந்தோஷமா இருப்பாங்க. இருக்கதானே செய்வாங்க. ஏன்னா 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கும் தான் வந்து வாச்சிருக்கேன். ஏன் மாமா, உங்களுக்கு ஏன் மாமா என்னை பிடிக்கவே இல்லை? என்னை பிடிக்கவே இல்லையா, இல்லை பிடிச்சும் பிடிக்காத மாதிரி மெயின்டைன் பண்றீங்களா? மாமா, நான் தான் மாமா உங்களுக்கு ஏத்த பொண்ணு. என்னை ஏன் மாமா ஏத்துக்கவே மாட்டீங்க? நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சக்தி நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா போதும். இல்ல இல்ல, லவ் பண்ற மாதிரி பார்த்தாலே போதும் மாமா. என் வாழ்க்கையோட உச்சக்கட்ட சந்தோஷமே அதுதான் மாமா. ஆனா அதுக்குள்ள டிவோர்ஸ் மட்டும் ஆயிடக்கூடாது மாமா. டிவோர்ஸ் ஆகிறதுக்குள்ள உங்க மனசுல இருக்கிற காதலை என்கிட்ட சொல்லிடுங்க மாமா. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது மாமா. ப்ளீஸ் மாமா. ஐ லவ் யூ மாமா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. சாரி சித்தி. அதனால தான் இப்போ உன்கிட்ட லவ் சொல்ல முடியாம வேதனையை சுமந்துட்டு இருக்கேன். இந்த தண்டனை எனக்கு தேவைதான் சித்தி. இன்னும் கொஞ்ச நாள் தான். எப்படியாவது அம்மாவை சம்மதிக்க வச்சு இந்த வீட்டோட மூத்த மருமகளா உன்னை கம்பீரமா நடக்க வைப்பேன். எங்க இருந்துடி வந்த? திடீர்னு என் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு மொத்தமா என்னை மாத்திட்ட. சிவானா இப்படிதான் இருப்பான் அப்படின்னு இருந்த. மொத்தமா என்னை மாத்திட்ட சக்தி. நீ சொன்னது உண்மைதான். நீயும் நானும் சேரணுங்கிறது தான் விதி. தாரணிய கார்த்திக் கல்யாணம் பண்ணது நாம சந்திக்கணுங்கிறதுக்காக தான். சுந்தர் மீனாட்சியை கல்யாணம் பண்ணது நாம ஒன்று சேரணுங்கிறதுக்காக. இது எல்லாமே நாம ஒன்று சேரணுங்கிறதுக்காக தான் சக்தி. இப்பதான் நான் அதை உணர்றேன். இந்த லவ்லலாம் எனக்கு பெருசா நம்பிக்கையே இல்லை. லவ் பண்றவங்களையும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதுலேயும் ஒரு பொண்ணுக்காக காத்திருந்து அலைஞ்சி திரிஞ்சு லவ் பண்றவனை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்போ அதெல்லாம் செய்யணும்னு எனக்கே தோணுது சக்தி. உன்னை பார்த்து லவ் பண்ணி உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி சீக்கிரமே சொல்றேன் சக்தி.
லவ் யூ சக்தி, ஐ லவ் யூ சக்தி, ஐ லவ் யூ சக்தி, ஐ லவ் யூ. ஐயோ, என்ன எந்திரிச்சிட்டா? ஒருவேளை நம்ம பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டாளா? மாமா ம்? என்ன மாமா நீங்க தூங்கவே இல்லையா? அது அது இருமல் வந்துச்சு, அதான் எந்திரிச்சிட்டேன். நீ இந்த சொம்புல தண்ணி கொண்டு வந்தல, அதுங்க இதோ இங்கதான் இருக்கு. அங்க இருக்கா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்காக தான் எந்திரிச்சேன். ஆமா, நீ எதுக்கு டக்குன்னு எந்திரிச்ச? தூங்கிட்டு இருந்தல? தூங்கிட்டு தான் இருந்தேன். அது திடீர்னு நீங்க வந்து என்ன என்ன? ஒன்னும் இல்ல மாமா. பரவாயில்ல, சொல்லு. அது ஒன்னும் இல்ல மாமா. அதான் பரவாயில்ல சொல்லுன்னு சொல்றேன்ல, சொல்லு. அது வந்து மாமா, நீங்க என்கிட்ட லவ் சொல்ற மாதிரி ஒரு உள்ளுணர்வு. உள்ளுணர்வா? கேட்டிருப்பாளோ? அது கனவா நிஜமான எனக்கு தெரியல, அதான் அப்படியே எந்திரிச்சிட்டேன். நல்ல வேலை, உள்ளுணர்வு கனவோட போயிடுச்சு. இவகிட்ட எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். என்ன மாமா, அப்படி ஏதாவது சொன்னீங்களா? சக்தி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீ எதுக்கு கண்டதை யோசிச்சுட்டு இருக்க? பேசாம படுத்துங்க. அதான பார்த்தேன். வேண்டாம். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் சக்தி. ஐயோ, கண்ட்ரோல், ஐயோ, என்னால முடியலையே. மீனாட்சி, மீனாட்சி என்ன வரலன்னு தெரியலையே. மீனா, என்னங்க ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? மீனாட்சி, என்னைக்குமே நீ எனக்கு புதுசுதான் மீனாட்சி. உன்கிட்ட நான் ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. ஐயோ, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே. இவ ஃபீல் பண்ண மட்டும் ஆரம்பிச்சிட்டான்னா கிளிசர்னு போட்டு குணமா அழுவாளே. டைம் வேஸ்ட் ஆகுமே. நீங்க பேசணும்னு இல்லைங்க, உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். அதுதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். மீனுக்குட்டி, நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேசிட்டோம், இதுக்கப்புறமும் பேசிட்டு தான் இருக்க போறோம். அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். என்னங்க டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்றீங்க? உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? தனியா பேசணும்னு வந்தேன், அதுக்கு தான் பால் சொம்போட வந்தியா?